ஹே காய்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனிஸ்டெக் தமிழ். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ, ஓகேவா? ஸோ மை எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா சேவிங்ஸ்க்காக, இல்லைனா யூடியூப்லேருந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறமா சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா எந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், எந்த பேங்க்கில் பண்ணலாம், சார்ஜஸ் எதுவுமே பண்ணாமல் ஏதாச்சும் அக்கௌண்ட் இருக்கா, அப்படி அக்கௌண்ட் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்தது. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அதில் நான் என்ன பேங்க் யூஸ் பண்ணுறேன், ஸோ எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறேன், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், ஸோ எல்லாமே பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அவ்வளோ செட் பண்ணி வைங்க. வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் எனி டைம் காண்டாக்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். மேபி பிஸியாக இருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு அக்கௌண்ட் தான், ஓகேவா? அது என்ன அக்கௌண்ட் அப்படின்னா ஐஓபியில் இருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட். அது எந்த அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் டைம் படிக்கும்போது அந்த 10th 12th முடிக்கும்போது 5000 6000 எல்லாம் கிடைக்கும்ல. ஸோ அதுக்காக ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நான் அப்படி க்ரியேட் பண்ண அக்கௌண்ட், ஓகேவா? அதுக்கப்புறமா அந்த அக்கௌண்ட்டை நான் அப்டேட் பண்ணேன். அதாவது 500, அதாவது 0 rupees அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் 500 rupees அக்கௌண்ட்டாக மாற்றினேன், ஓகேவா? மாற்றி ஏடிஎம் கார்டு இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வாங்கிட்டேன், அவ்வளோதான். இந்த அக்கௌண்ட் மட்டும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா லிமிட் 10 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா எந்த சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், ஓகேவா? ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ எந்த கேஷாக வேணால் இருக்கட்டும், ஒரு 1 லட்ச ரூபாய் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு கண்டிப்பாக 2000 3000 ரூபாய் பக்கத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வரும், ஓகேவா? ஸோ எனக்கு வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன். நீங்கள் ஏடிஎம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கிளாசிக் கார்டாக இருந்துச்சுன்னா ஒரு 400 ரூபாய் பக்கத்தில் எடுப்பாங்க. அதுவே ரூபே கார்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து கம்மியாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ மற்றபடி எஸ்எம்எஸ்க்கு எப்போயாச்சும் ஒரு வாட்டி தான் ஒரு 17 ரூபா பிடிப்பாங்க. அது எப்போன்னு சொல்ல முடியாது. வருஷத்துக்கு ஒரு வாட்டியாக இருக்கலாம், 2 வாட்டியாக இருக்கலாம். மற்றபடி இந்த அக்கௌண்ட்டில் எந்த சார்ஜஸும் கிடையாது, ஓகேவா? அது மட்டும் இல்லை, என்னோடய யூடியூப் பேமெண்ட்ஸ் வரைக்கும் இந்த அக்கௌண்ட்லாம் ரிசீவ் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தா 30லேருந்து 35 இல்லைனா 40 ரூபா தான் பிடிப்பாங்க. அதுக்கு மேலே சார்ஜஸே எடுக்க மாட்டாங்க யூடியூப் பேமெண்ட்டில், ஓகேவா? ஸோ யூடியூபர்ஸாக இருக்கவங்களுக்கு தெரியும், ஆட்சன்ஸ்லேருந்து வரும்போதே சம் பர்சன்டேஜ் பிடிச்சிட்டு தான் தருவாங்க நமக்கு. ஸோ அல்லாமல் டேரெக்டாக அப்படியெல்லாம் நம்ம கொடுத்துட மாட்டாங்க. சார்ஜஸ் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வயர் ட்ரான்ஸ்ஃபரில் பேங்க் ட்ரான்சாக்ஷன் ஆகும்போது நம்ம பேங்கில் ரிசீவ் ஆகிற டைமில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த 35 40 ரூபா, ஓகேவா? ஸோ மற்றபடி பெருசாக எல்லாம் எந்த ஒரு சார்ஜஸும் இந்த பேங்கில் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் ஐஓபி பேங்க் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? ஸோ நீங்கள் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா கூட உங்களுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. ஸோ அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 5 months முன்னாடி தள்ளுபடி பண்ணாங்க. ஸோ நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் 0 பேலன்ஸ் வச்சுருந்தா கூட எந்த பெனால்ட்டியும் கிடையாது, ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு எஸ்பிஐ பேங்க் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெனால்ட்டி மேலே பெனால்ட்டி போடுவாங்க. பட் இருந்தாலும் அந்த பிஸ்னஸ்க்காக நிறைய பேர் பார்த்திங்கன்னா எஸ்பிஐ பேங்க் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஐஓபி பேங்கில் பார்த்திங்கன்னா இருக்கிற அக்கௌண்ட்டில் இந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. பட் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 2014லேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 12 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேவா? ஸோ நமக்கு எந்த பஞ்சாயத்தும் இதுவரை இல்லை. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் இப்போ இந்த வீடியோ ஷேர் பண்ணேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை யாராவது ஐஓபி பேங்க் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் வியூவர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும்.